ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான சுகர் ஃப்ரீ பைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலுமே சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக அளவு எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதுக்கு வந்து நாம் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் சாஃப்டாக வரும் இல்லைங்களா, அரேபியன் டேட்ஸ்னு சொல்லிட்டு அதுதான் வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் சாதா டேட்ஸ் எடுத்தீங்களான்னு பண்ணலாம், ஆனால் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க வேண்டி வரும். இப்போ இதுக்கு நட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு 150 கிராம் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இருக்கிற இந்த டேட்ஸ் இருக்கிற இந்த சீட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி கத்தியால கீறி விட்டு ஒவ்வொரு சீட்ஸா வந்து எல்லாத்தையுமே எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படியே வந்து மிக்ஸியில போட்டிங்கன்னா பிளேட் போயிடும். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பக்கம் தனியா வச்சிருங்க. இந்த நட்ஸ் எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாவும் வேண்டாம், ரொம்ப பெருசாவும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ், அதாவது கடிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் பொடியாவும் ஆக்குறோம். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 3 4 வந்து கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நட்ஸையுமே வந்து. இதுக்கு வந்து பாதாம் 50, முந்திரி 50 கிராம் வந்து பிஸ்தா 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை பிஸ்தாலாம் வாங்க வேண்டியிருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முந்திரியும் பாதாம் வச்சு கூட பண்ணலாம். நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாவே இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணியாச்சு. எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் நீங்க வந்து ஃப்ரை பண்றப்ப ஒரே மாதிரி ஈவனா வந்து கரெக்ட்டா ஃப்ரை ஆகும். இல்லாட்டி ஒவ்வொன்னு வறுபடும், ஒரு சிலது வந்து வறுபடாது. அதுக்காக தான். இப்போ நாம சீட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த டேட்ஸ வந்து இதுல மிக்ஸி கப்ல சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து முதல்லயே விட்டுற வேண்டாம். முதல்ல வந்து ஒரு திருப்பி லேசா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அப்பப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. டைட்டா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா பண்றப்போ நல்லா டைட்டா வரும். இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டு முடிஞ்சா வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் இருந்தா வச்சுக்கோங்க. இல்ல ரெகுலர் பேன்னாலும் ஒண்ணும் அந்த அளவுக்கு ஒட்டாது, நெய் ஊத்தி இருக்கிறதுனால. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நாம அரைச்சு வச்சிருக்க டேட்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அத வந்து இதுல சேர்த்துக்கலாம். இத வந்து நீங்க வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அல்வா மாதிரி நல்லா வந்து சுருள வரணும். அப்பதான் வந்து நமக்கு பைட்ஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும், பர்ஃபி மாரி வரதுக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளேம்ல வந்து இத மாத்திக்கலாம். அத வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்பப்போ கிண்டிட்டே இருக்கணும். அதே சமயம் வந்து இன்னொரு பக்கம் வந்து அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதுல வந்து வெறும் வாணலிலயே எடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. வெறும் வாணலிலயே வந்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வறுத்துக்கோங்க எல்லா நட்ஸுமே. பாதாம் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் முதல்லயே போட்டுருக்கேங்க. ஒரு 2 நிமிஷம் அத வறுத்த அப்புறம் மத்த 2 பருப்பையும் வந்து முந்திரியும், பிஸ்தாவையும் வந்து சேர்த்துட்டு ஸ்லோவாவே வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு வறுத்துட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தீஞ்சிராம கரெக்ட்டா வரும் பொன்னிறமா. இப்ப நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப இந்த டேட்ஸ் வந்து பேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா சுருள வந்திருக்கு பாருங்க. இப்ப இதுல நாம வந்து வறுத்து வச்சிருக்கு இல்லையா, அந்த நட்ஸ் வந்து இதுல சேர்த்துரலாம். இந்த மாதிரி வந்து சுருள வரணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து பைட்ஸ் பண்றப்ப கரெக்ட்டா இருக்கும். இப்ப நாம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பைட்ஸ் நட்ஸ் எல்லாம் இதுல சேர்த்துட்டு, அதே மாதிரி கிளறி விடுங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா சுருள வரணும், ஒட்டாம. நல்லா டைட்டா சுருள வந்த அப்புறம் நம்ம அடுப்ப அணைச்சுக்கலாம். இப்ப கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சும்மா லேசா தாங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. சுருளு வந்தாச்சு. அப்புறம் ஏலக்காய் தூள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சிருந்தது தான். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு நல்லாருக்கும். இப்ப ரெடி ஆயிருச்சுங்க நம்மோட பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இது எப்படி வந்து பைட்ஸ் மாதிரி கட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட வந்து மோல்டுலாம் எதுவும் இல்ல. அது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் ஒண்ணு இருந்தது. அதுல வந்து ஃபுல்லா வந்து நெய் தடவி விட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஆனா நெய் தடவினா கொஞ்சம் வாசனை நல்லாருக்கும். ஏன்னா ஸ்வீட்டுங்கிறப்போ கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இப்ப நம்ம செஞ்சு ரெடியா இருக்கு இல்லையா? அந்த பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து ஹார்டா வர மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அப்பதான் வந்து எந்த பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து வேக்கம் இல்லாம, அதாவது காலியா வெற்றிடமா இல்லாம எல்லாமே வந்து நல்லா பேக் பண்ற மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீல் மூடி இருந்ததுன்னா, அதுக்கு வந்து நெய் தடவி விட்டுட்டு அழுத்தலாம். அப்படி இல்லன்னா இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா? அதுல அழுத்துனீங்கன்னா இன்னும் நல்லா அழகா வரும். நல்லா அழுத்தி டைட்டா வர்ற மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தி விடுங்க. இப்ப இத வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். ஃப்ரிட்ஜ்ல வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ரிட்ஜ்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரிட்ஜ்ல ரெகுலரா வந்து வெளிய வச்சா அது டைட் ஆகலைங்க. நான் செஞ்சு பார்த்துட்டேன். இது வந்து ஃப்ரீசர்ல ஒரு 2 நிமிஷம் வச்சீங்க, 2 மணி நேரம் வச்சீங்கன்னா, உங்களுக்கு அழகா வந்து பாருங்க ஹார்டா ஆயிருச்சு. இது 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்த ஆ இதுதாங்க இது பேஸ்ட்டு. நல்லா ஹார்ட் ஆயிருச்சு பாருங்க. பர்ஃபி மாரி ஆயிடும். இப்ப இத நீங்க வந்து கத்தியால வந்து சுத்தி பக்கம் மெல்லமா வந்து அத வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து கட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கேப் வர மாதிரி பண்ணிட்டு, அப்புறம் நீங்க வந்து ஒரு தட்டுல வச்சு தலைகீழ வச்சு தட்டுனீங்கன்னா, ஈஸியா அழகா வந்துரும்.
நீங்க அப்படியே வச்சு தட்டினீங்கன்னா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக ஏன்னா இது பேஸ்ட் மாரி இருக்கு இல்லையா? அதனால தான். இப்போ சுத்தி வந்து கீறி விட்டுட்டு இது தலைகீழ வச்சு இந்த மாதிரி ஒரு 2 முறை தட்டினீங்கன்னா பாருங்க, அழகா எவ்வளோ அழகா வந்துருச்சு பாருங்க. ஹார்டா இருக்கும், அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான சைஸ்க்கு நீங்க வந்து கட் பண்ணி இது வந்து சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸுங்க இது. ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு குடுத்தீங்கன்னா, அயர்ன் சத்தும் நல்லா கிடைக்கும். நட்ஸ் இருக்கிறதுனால புரோட்டீன் நெறைய கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு கத்தி வந்து ஷார்ப்பா இருக்கிற கத்தி வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு, இது வந்து நீங்க அப்புறம் வந்து ஃப்ரீசர்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கட் பண்ணி உங்களுக்கு தேவையானத சாப்பிட்ட அப்புறம் மிச்சத்த வந்து வெளிய வந்து ஃப்ரிட்ஜ்லயே வைக்கலாம். முதல்ல தான் வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் வைக்கணும். அப்புறம் வந்து நீங்க ரெகுலரா வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வந்து அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருப்பாங்க. ஏன்னா எப்பவும் வந்து ஹெல்த்தி இல்லாத ஆயிலி ஐட்டமே சாப்பிடாம, இந்த மாதிரி அப்பப்போ வந்து ஹெல்த்தியாவும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க் யூ.